Welcome everybody, this is Jilpa on behalf of Padhigam Academy. என்ன chapter discuss பண்ணிட்டு இருக்கோம்? பயாலஜில health and hygiene அப்படின்ற chapter discuss பண்ணிட்டு இருக்கோம். health and hygiene, உடல் நலம் சுகாதாரமும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் ஹைஜீன் அப்படின்றத நான் முன்ன சொன்ன மாதிரி ஹைஜீன் அப்படின்றத நெக்ஸ்ட் நம்ம படிக்கக்கூடிய ஹியூமன் டிசீசஸில் வேக்சினேஷன் வர ஒரு டாபிக் கீழே ஹைஜீன் பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். என்னென்ன கைண்ட் ஆஃப் ப்ரிவென்ஷன் மெசர்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஹெல்த் அப்படின்றத மட்டும் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ் அப்படின்ற மேஜர் எனர்ஜி சோர்சஸ், நம்ம உடம்புக்கு தேவையான அதிகமான எனர்ஜியை எந்தெந்த போர்ஷன்ஸ் ஆஃப் ஃபுட் கொடுக்குதோ அதை பற்றியெல்லாம் படித்து முடிச்சிட்டோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போது மைனராக நம்ம பாடிக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய சில நியூட்ரியன்ஸை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்ல இருந்து தான் ஏகப்பட்ட கொஷின்ஸ் வரதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அண்ட் ஆல்சோ தெர் ஆர் லாட் ஆஃப் வீடியோஸ் இன் த நெட், உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்கறதையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, விச் மீன்ஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் டு லேர்ன். ஓகே, என்னது? வைட்டமினும் மினரல்ஸும். ஓகே, வைட்டமினும் இந்த தாது உப்புகள்னு சொல்லக்கூடிய தாது சத்துக்கள் இருக்காங்களே அவங்கள மட்டும் ஒரு சார்ட் மாதிரி நம்ம இப்போ படிக்க போகிறோம். தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன டெஃபிஷியன்சி டிசீசஸ் அவங்க காஸ் பண்ணுறாங்க, எதுலேருந்து கிடைக்குதுன்றதை விட எந்த வைட்டமின் குறைபாடு, எந்த வைட்டமின் குறையறதுனால எந்த அந்த குறைபாட்டு நோய்கள் நமக்கு வருது அப்படின்றத நம்ம நல்லாவே மனப்பாடம் பண்ணிக்கணும், which is very important. Okay, let's start this video by discussing வைட்டமின்ஸ் அப்படின்ற இந்த சத்துக்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இவங்க வைட்டமின் அப்படின்றதும் நம்ம பாடியோட செல்ஸ் நல்லபடியாக நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் தான். நம்ம பாடியில் இருக்க ஒவ்வொரு செல்லும் கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ண, ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண எல்லா நியூட்ரியன்ஸும் பேலன்ஸ் தான் வேணும் இல்லையா? அதை தான் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நம்ம ஒரு மினரல் கம்மியாகிறதுனால கூட பாடியில் பெரிய சேஞ்சஸ் தெரியலாம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம், இஃப் யூ ஃபீல் ஒரு லைட்டாக வந்து எப்பயுமே ஏன் நம்ம உடம்பு வலிக்கிற மாதிரியே இருக்குது, நல்லா தானே சாப்பிட்றோம் அப்படின்னு நல்லா சாப்பிட்றோம், நல்லா தானே தூங்குறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். மேபி உங்களுக்கு மசிலுக்கு தேவையான வைட்டமின்ஸ் அங்கே கம்மியாக இருக்கிறதுனால கூட நீங்கள் லைஃப் லாங் ஆர் லாங் டேர்முக்கு அஃபெக்ட் ஆகிட்டு இருக்க உங்கள் பாடி அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு கண்டிஷன் ஒரு வைட்டமின் குறைபாடுனால தான் உங்களுக்கு தெரியாமலே அது நடந்துட்டு இருக்கும். நான் சொல்கிற மாதிரி மசில் ஃபேட்டிங்னு சொல்லுவாங்க. உங்களோட மசில்ஸ் தசைகளில் வலி இருந்துக்கிட்டே இருக்கும், அது ஒரு வைட்டமின் குறைபாடு தான். அந்த மாதிரி எல்லா நியூட்ரியன்ஸும் ப்ராப்பராக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தான் நம்ம பாடி எந்த டிசீஸ் இல்லாமல், எந்த டெஃபிஷியன்சி டிசீஸ் குறைபாடுகள் இல்லாமல் நல்லபடியாக இயங்க முடியும். ஓகே, இப்போது வைட்டமின் குறைபாடுகள்னால நமக்கு என்னென்ன டிசீசஸ் வருது அப்படின்றத பார்த்துருவோம். வைட்டமின் ஏ அப்படின்னாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஐஸை இது பாதிக்க போகுது, கண்ணை பாதிக்க போகுது. அதாவது வைட்டமின் ஏவை பாருங்க, சிம்பிளா ரெட்டினால் அப்படின்ற நேம்ல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ரெட்டினால் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குறைபாடுனால நமக்கு வரக்கூடிய நோய் மாலைக்கண் நோய், நிக்டலோபியா அப்படின்ற மாலைக்கல் நோய், இல்லைன்னா எக்ஸோப்தால்மியான்னு சொல்லக்கூடிய, அதாவது நம்ம கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய தோள்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதில் கன்ஜக்டிவான ஒரு லேயர் இருக்கும், அதில் இருக்க ஒரு இன்ஃப்ளமேஷன். சம்டைம்ஸ் நம்ம கண்ணு வந்து ரெட் கலரில் மாறிடுது இல்லையா? அந்த மாதிரி எக்ஸோப்தால்மியா, ஆப்டல் அப்படின்னாலே ஐஸ் சொல்லுவோம், எக்ஸோப்தால்மியா டிசீஸ். ஓகே, ட்ரைனஸ் ஆஃப் கார்னியா பாருங்க, நம்ம கார்னியா ஐயை படிக்கும் போதே பார்த்துருப்போம், கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய லேயர், அந்த ஒயிட்டிஷ் லேயர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கார்னியா ட்ரையாக இருக்கலாம், இரவில் பார்க்க முடியாத நிலை, அதை தான் என்ன சொல்கிறோம்? இரவில் பார்க்க முடியாத நிலை தான் மாலைக்கண் நோய், நிக்டலோபியா அப்படின்றோம். இது வைட்டமின் ஏவோட குறைபாடு. அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல்சோ ஃபேட் சால்யூபிள் விட்டமின் நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போற விட்டமின் ADEK. நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா, அடக்கடவுளே அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பேன், ADEK. ஓகே, அப்போ இந்த ADEK இது எல்லாமே
கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள். நம்ம பாடியில் கண்டிப்பாக ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்காங்க. இந்த ஃபேட்டி ஆசிட்ஸில் தான் இந்த வைட்டமின் என்ன பண்ணுறாங்க, இப்போது டிசால்வ் ஆகிறாங்க. இந்த வைட்டமின் நிறையா நம்ம பாடி ப்ராசஸ்க்கு நம்ம பாடி செல்ஸ் யூஸ் பண்ணிக்குது. ஓகே, ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ் என்னது, ADEK, அடக்கடவுளே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, லெட் மீ ரப் திஸ் so that it won't disturb you. ஓகே, வைட்டமின் A அப்படின்றது இப்போ என்ன, மாலைக்கண்ணோய் கொடுக்கக்கூடியது. வைட்டமின் D வெரி இம்பார்ட்டண்ட். இந்தியன்ஸ்க்கு நம்ம இந்தியன் நோட் பண்ணோம் அப்படின்னா நம்மலாம் அதிகமாக வெயிலில் போகக்கூடியவங்க தான். ஆனால் லாஸ்ட் ஜெனரேஷனை விட இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து வைட்டமின் D எல்லாருக்குமே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வயலில் நின்று வேலை பார்க்குறவங்களுக்கு கூட வைட்டமின் D கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. இது நம்ம உணவு முறை மாற்றத்தால் வந்த ப்ராப்ளமா என்னன்றதை இன்னும் அவங்க கண்டுபிடிக்கல. லைக் லாஸ்ட் ஜென்ரேஷன் எல்லாம் என்ன சாப்பிட்டு இருந்தாங்க, ராகி மில்லட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு தானே பிஃபோர் ஜென்ரேஷன் அது சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் ஜென்ரேஷனில் தான் நம்ம ரைஸ்க்கு அடாப்ட் ஆகணும். ஸோ அதனாலயா என்னன்றது இன்னும் ரிப்போர்ட் படி நமக்கு பெருசா தெரியல. பட் ஒரு வயல்ல இருந்து வேலை செய்யறவங்களுக்கு கூட இங்க என்ன ஆகுது, வைட்டமின் D குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வயல்ல இருந்து வேலை செய்யறவங்க அதிக நேரம் சன்லைட்டோட என்ன சொல்றாங்க, சன்லைட்ல அதிகமா நிக்கிறாங்க. கண்டிப்பா வயல் நின்று வேலை செய்யறவங்க நிப்பாங்க இல்லையா, அவங்க உடம்புல கூட வைட்டமின் D குறைபாடு கம்மியா இருக்கு அப்படின்றாங்க. அது எதனால ரீசன் அப்படின்றது இனி ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியல. ஓகே, இந்தியன்ஸ்க்கு கூட வைட்டமின் D அப்படின்றது, ஏன்னா இந்தியன்ஸ்க்கு வெளிச்சம் சன்லைட் அப்படின்றது ஆல்மோஸ்ட் 8 months ஆஃப் இயர் கிடைச்சிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் நமக்கு வைட்டமின் D டெஃபிஷியன்சியாக தான் இருக்கும். நம்மள எல்லாருக்கும் ஒரு 10 people எடுத்துக்கிட்டோம்னா அது 8 people டெஃபிஷியண்டாக தான் இருக்கிறாங்க. ஓகே, வைட்டமின் D. இந்த வைட்டமின் Dனால என்ன நடக்கும் அப்படின்னா, அதோட அளவு ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னா, which causes rickets in children, osteomalacia in adults. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆஸ்டியோமலேசியா இன் அடல்ட்டுக்குள்ள ஆஸ்டியோமலேசியாவும் குழந்தைங்களுக்கு ரிக்கெட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க காலுங்க இப்படி வளைஞ்சு போய் இருக்கும். பவுட் லெக்ஸ் தான் சொல்கிறாங்க. அந்த குழந்தைங்களோட கால் எப்படி இருக்குமா, அப்படி வளைஞ்சு போய் இருக்குமா, அதான் பவுட் லெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கேருந்து கிடைக்குதுன்னு பாருங்கள். எஸ்பெஷலி சன்லைட்ல இருந்து நமக்கு கிடைக்கும் வைட்டமின் Dன்னு கோல் கால்சிஃபரால் சொல்லுவாங்க. கால்சிஃபரால் இது இல்லாமல் எக்ஸ், லிவர், டைரி ப்ராடக்ட்ஸ், ஃபிஷ் இதுல இருந்துலாம் கிடைக்கிது. ஓகே, தென் டிஃபெக்டிவ் ரிப்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா, பீஜியன் செஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ரிப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ரிப்ஸ் எப்படி இருக்குமா, ரிப் போன் சொல்கிறாங்களே, ரிப் கேஜ் இருக்குல்ல, இது வந்து இப்படி பீஜியன் செஸ்ட் இப்படி ஷார்ப்பாக முன்னாடி தூக்கிட்டு நிற்கும். யார், குழந்தைங்களில் வைட்டமின் D கம்மியாக இருக்கும் போது என்ன இருக்குது, கவட்டை கால்கள் அப்படின்ற பவுல்டு லெக்ஸ், இப்படி வளைஞ்சிருக்கக்கூடிய கால்கள். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, மார்பெலும்பு புறா போன்ற மார்பு இருக்குமா, அதாவது நான் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி ஷார்ப்பாக முன்னாடி தூக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட எலும்பு வீக் ஆகுது. எது இல்லைன்னா, வைட்டமின் D இல்லைன்னா. அப்போ நீங்க இதை லிசன் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே தான் சொல்றேன், உங்க கால் வலி இருக்கு, எஸ்பெஷலி லேடிஸ் கால் வலி இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா போய் நியூட்ரியன்ட் ஓட ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. உங்களுக்கு வைட்டமின் D கம்மியா இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஓகே, வைட்டமின் E எங்கேருந்து கிடைக்குது பாருங்க. ஹோல் வீட், முழு கோதுமையில், மாமிசம், தாவர எண்ணெய், மில்க், பால்லலாம் வைட்டமின் E கிடைக்குது. நாட் ஒன்லி ரேட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்டெரிலிட்டி அப்படின்ற மலட்டுத்தன்மை எலிகளில் ஏற்படுத்துது வைட்டமின் E அப்படின்ற போது என்ன சொல்கிறாங்க, நமக்கும் மலட்டுத்தன்மை வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வைட்டமின் E கம்மியாக இருக்கும் போது ரீப்ரொடக்டிவ் அப்நார்மலிட்டிஸ் அப்படின்ற மலட்டுத்தன்மை கம்மியாகும். மலட்டுத்தன்மை நடக்கும். இனப்பெருக்க கோளாறுகள் நடக்கலாம். எப்போ, வைட்டமின் Eனால. வைட்டமின் K லீஃபி வெஜிடபிள்ஸில் இருக்குது, கீரைகளில் அதிகமாக இருக்குது, சோயா பீன்ஸ், பால்லலாம் இது இருக்குது. இந்த வைட்டமின் K என்ன தடுக்குது பாருங்க, பிளட் கிளாட்டிங்கை தடுக்குது. பிளட் கிளாட் பண்ண விடாமல் நம்ம பாடி செல்ஸை தடுக்குது. விச் மீன்ஸ் உங்களுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா பிளட்டு கிளாட் ஆகாமல் பிளட் போய்கிட்டே இருக்கும், பிளட் லாஸ் ஆகும்.
அதனால வைட்டமின் கேவை மெயின்டைன் பண்ணுறதும் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால ப்ளீஸ் ஈட் யோர் வெஜிடபிள்ஸ் அண்ட் லீஃபி வெஜிடபிள்ஸ்னு சொல்லக்கூடிய கீரையும் காய்கறிகளும் நல்லா நம்ம எடுத்துக்கணும். எக்ஸசிவ் ப்ளீடிங் டியூ டு டிலேட் பிளட் கிளாட்டிங். பிளட் கிளாட் ஆகிற டைம் அந்த பர்சன்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால பிளட் அப்படின்றது உறையாமல் ப்ளீட் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. தாமதமாக ரத்தம் உறையிறதுனால அதிக ரத்தம் வெளி வருது. ஓகே, ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் அப்போ, ஏதாவது இன்ஜுரிஸ் அப்போ. ஓகே, இதுதான் வைட்டமின் கே அப்படின்னு சொல்லக்கூடிய டோட்டலி நம்ம இப்போ இந்த ஸ்லைடில் படிச்சிருக்கிறதெல்லாம் ஃபேட் சால்யுபிள் வைட்டமின்ஸான ADEKஓட டெஃபிஷியன்சி டிசீசஸ் எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் கிடைக்குது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வாட்டர் சால்யுபிள் வைட்டமின்ஸ். ஓகே, இதை விட்டமின்ஸ்னு சொல்லலாம், வைட்டமின்ஸ்னு சொல்லலாம். ஜஸ்ட் அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரென்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. என்னென்ன வாட்டர் சால்யுபிள் வைட்டமின்ஸ் இருக்குன்னு பாருங்க. B1, B2, B3, B5, B6, B7, B12, வைட்டமின் C இதெல்லாம் இருக்கு. இதுல என்ன நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா தே ஆர் வாட்டர் சால்யுபிள். ஓகே, இவங்களால பாடியில உள்ள போன உடனே கரைஞ்சிட முடியுமே தவிர எங்கேயுமே ஸ்டோர் ஆக முடியாது. ஏன்னா வாட்டர் மூலியமா இவங்க வெளியேறிடுறாங்க. ஓகே, அதனால இந்த வைட்டமின் எல்லாமே ரெகுலரா நம்ம டயட்ல இருந்தே ஆகணும். ஏன்னா நம்ம பாடியால இதை ஸ்டோர் பண்ண முடியாது. நோட்டட் டவுன். இந்த வாட்டர் சால்யுபிள் விட்டமின்ஸ்னால நம்ம பாடியில ஸ்டே ஆக முடியாது. எப்போ எடுக்கிறோமோ அப்போ உள்ள போறாங்க, கொஞ்சம் வைட்டமின் வந்து வாட்டர்ல டிசால்வ் ஆகி என்னென்ன வேலைக்கு தேவையோ அங்கே போய் வேலை செய்யறாங்க, வெளியேறாங்க. ஸ்டோர் ஆக முடியாது, ஏன்னா இவங்க நீர்ல கரைஞ்சு போயிடுறாங்க. என்னென்ன? B1, B2, B3, B5, B7, B6, B12 and வைட்டமின் BC. ஓகே, எஸ். இப்போ வைட்டமின் B1 பற்றி பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ஜஸ்ட் மினிட், ஒவ்வொரு வைட்டமினுக்கும் ஒவ்வொரு சயின்டிஃபிக் நேம் இருக்கு, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, எஸ். வைட்டமின் B1 அப்படின்ற தயமின், வைட்டமின் B2 அப்படின்ற ரிபோஃப்ளேவின், வைட்டமின் B3 நயாசின், வைட்டமின் B6 பைரிடாக்சின், வைட்டமின் B12 சைனோகோபாலமைன், வைட்டமின் C அஸ்கார்பிக் ஆசிட். இதுல வைட்டமின் B5 அப்படின்றது இந்த சார்ட்ல இல்லை, அதை நான் இங்க எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. வைட்டமின் B5 அப்படின்றது பேண்டோதெனிக் ஆசிட், வைட்டமின் B5. வைட்டமின் B7 அப்படின்னா பயோட்டின். எஸ், ஓகே. வைட்டமின் B5 அப்படின்றது பேண்டோதெனிக் ஆசிட், வைட்டமின் B7 பயோட்டின் அப்படின்றதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வைட்டமின் B1 அப்படின்ற தயமின் பத்தி படிக்கலாம். தயமின் அப்படின்றது கம்மியாக ஆரம்பிச்சது அப்படின்னா we will get a disease called beriberi, degenerative changes in the nerves. அப்படின்னா நர்வ்ஸ்ல இருந்து அதுல இருக்க நியூட்ரியன்ஸ், அதுல இருக்க நர்வ்ஸ்ல என்ன பண்ணுமோ கொஞ்சம் கொஞ்சமா சிதைவடையுமா. தசைகள் வலிமையற்று போதல், தசைகள் அப்படின்றது மசில்ஸ் பத்தி சொல்றாங்க. நர்வ்ஸ் அப்படின்றது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா சிதைவடைஞ்சு போகுது. ஒரு நல்ல நர்வ்ஸ், ஹெல்த்தி நர்வ் அப்படின்னா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அது இருக்காது, சுருங்கி போய் அது சிதைவடைஞ்சு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகுது? டெஃபினட்டா மசில் வீக் ஆச்சு அப்படின்னா நமக்கு பக்கவாதம் வரும். அங்க என்ன, அது ரெண்டுமே பாதிக்கப்படுது. நம்ம மசிலும் நர்வும் எப்பயுமே கோஆர்டினேட் பண்ணி தான், ஒண்ணுக்கு ஒன்று இணைஞ்சிருந்து தான் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அப்ப ரெண்டுமே அங்க சரியா ஒர்க் ஆகல அப்படின்னா நமக்கு பாருங்க நரம்புகளில் சிதைவடையுது அப்படின்னு சொல்றாங்க. பக்கவாதம் முதலியான நோய்கள் வருது. இதை தான் பெரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப B1 எங்கெங்கெல்லாம் இருக்கு? ஹோல் கிரெயின் அப்படின்ற முழு தானியம். அப்போ நம்ம என்னென்ன சாப்பிடணும்? ஹோல் கிரெயின்ஸை ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். லைக் ஒரு நம்ம இப்போ மில்லட்ஸ்லாம் சொல்கிறோம், அரிசிங்க என்ன, இப்போதான் நம்ம வந்து நம்மளோட பாரம்பரிய அரிசிங்க பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ப்ளீஸ் ஸ்டார்ட் ஈட்டிங் டோஸ். நம்ம இப்போ சொல்லக்கூடிய மாப்பிள்ளை சம்பா, கவுனி அரிசி, அதெல்லாம் பற்றி இப்போ நம்ம நிறைய தெரிஞ்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஹோல் கிரெயின்ஸை சாப்பிடணும், which will prevent the diseases like பெரி மாதிரி டிசீசஸ்லாம். எக்ஸ், லிவர், ஸ்ப்ரவுட்டட் முளைக்கட்டின பயிருங்க,
ஓகே, இது எல்லாத்தையும் சாப்பிட்றது மூலமா நமக்கு வைட்டமின் B1 அப்படின்ற தயமின் காம்பவுண்ட் கிடைக்குது. இந்த வைட்டமின் B1 தயமின் அப்படின்றதெல்லாம் ஒரு சார்ட் போட்டு எழுதி வைங்க, அடிக்கடி அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. B1 அப்படின்றது தயமின். அப்போ இந்த ஆர்டரை சொல்லிக்கிட்டே இருங்க. B1 தயமின், B2 ரிபோஃப்ளேவின் அப்படின்ற தயமின், ரிபோஃப்ளேவின், நயாசின். பைரிடாக்சின் அது B5 நடுவில் வருது. பேண்டோதெனிக் ஆசிட், பைரிடாக்சின். தென் BC வருது, பயோட்டின், சைனோகோபாலமைன், தென் அஸ்கார்பிக் ஆசிட். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் படிச்சுட்டே இருப்போம், நம்மளே படிச்சிடலாம். இங்கே பாருங்க, TRN, தென் 2 PP போட்டுருங்க, தென் ஒரு BC, தென் ஒரு A. அப்போ BCA PP NRT அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிவர்ஸ்ல இருந்து சொல்றேன். BCA கீழே எழுதிருங்க, நடுவில் 2 PP போடுங்க. NRT அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். NRT, யூனோ ஐ லிவ் இன் அ பிளேஸ், ஒரு சவுத்தில் இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தான் நான் இருக்கேன். என் பிளேஸ்ல NRT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. அப்போ நான் NRTன்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகே, NRT. அப்போ கீழே BCA, நடுவில் PP. அப்போ T அப்படின்றது தயமின், R அப்படின்றது ரிபோஃப்ளேவின், N அப்படின்றது என்னது நயாசின், P அப்படின்றது உங்களோட வாட் B5 பேண்டோதெனிக் ஆசிட், தென் பைரிடாக்சின், தென் பயோட்டின், சைனோகோபாலமைன், அஸ்கார்பிக் ஆசிட். இதோ ஈஸியாக நம்ம படிச்சாச்சு. தட்ஸ் இட். இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் நீங்கள் ஞாபகம் வச்சு படிச்சிங்கன்னா எதுவுமே மறக்காது. தென் வைட்டமின் B2 அப்படின்ற ரிபோஃப்ளேவின் எங்கேருந்து அதிகமாக கிடைக்குது? யூ கெட் இட் ஃப்ரம் மில்க், பால்லேருந்து, முட்டையிலேருந்து, லிவர்ன்ற கல்லீரல்லேருந்து. தென் அப்போ எங்கேயோ ஐ ஹவ் செட் லிவர் இஸ் மண்ணீரல், ப்ளீஸ் ஜஸ்ட் சேஞ்ச் இட். லிவர் அப்படின்றது கல்லீரல். ஓகே, கிரீன் பச்சை காய்கறிகள், ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்ற முழு தானியங்கள். ஓகே, இதனால நமக்கு என்ன டிசீஸ் காஸ் ஆகுது? இதை அரிபோஃப்ளேவனோசிஸ் அப்படின்னு சொல்றோம். அரிபோஃப்ளேவனோசிஸ் அப்படின்ற சொல்றோம், which means இரிட்டேஷன் இன் ஐஸ் அப்படின்ற கண்கள்ல எரிச்சல் இருக்கிறது. தென் ட்ரை ஸ்கின், வறட்சியான தோல் இருக்கிறது. ஸ்கின்ல டீஹைட்ரேட்டட் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்றது, வறட்சியான தோல். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிப்ஸ், லிப்ஸோட ஓரத்துல வெடிப்பு வரதும், லிப்ஸ்ல சின்னதா வீக்கம் இருக்கிறதும் B2 டெஃபிஷியன்சி, ரிபோஃப்ளேவின் டெஃபிஷியன்சி. ஓகே, இதை ஈஸியா உங்களுக்கு நான் ஒரு ஞாபகம் வச்சுக்க சொல்றேன். B2 அப்படின்ற டெஃபிஷியன்சினால உங்களுக்கு என்ன வருது? வாயில புண்ணு வரும். சில பேர்த்துக்குலாம் நாக்குல அதிகமா, லிப்ஸ்ல எல்லாம் அடிக்கடி புண்ணு வரும். அப்ப நீங்க டாக்டர் கிட்ட போனீங்க, சின்னதா ஒரு மாத்திரை தருவாங்க, அது ரிபோஃப்ளேவின் டேப்லெட்ஸ். ஓகே, ரிபோஃப்ளேவின் டேப்லெட்ஸ். அப்ப அந்த என்ன டெஃபிஷியன்சி? B2 டெஃபிஷியன்சி. அப்போ B2 டெஃபிஷியன்சினாலே வாய் சுற்றி வரும் கொப்பளங்கள் எல்லாமே என்னது, வாய்ப்புண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா, வாய்ப்புண் வருது அப்படின்னா நமக்கு B2 அப்படின்ற டெஃபிஷியன்சி இருக்குது, ரிபோஃப்ளேவின் டெஃபிஷியன்சி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அரிபோஃப்ளாவினோசிஸ். ஓகே, தென் வைட்டமின் B3 இதுவும் சேம். அப்போ மோஸ்ட்லி வைட்டமின் B காம்ப்ளெக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, B காம்ப்ளெக்ஸ் எல்லாமே ஜஸ்ட் நமக்கு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா லிவர், மில்க், எக்ஸ், தென் காய்கறிங்க, பச்சை காய்கறிங்க, அவ்வளோதான். அப்போ இந்த இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், B காம்ப்ளெக்ஸ் எல்லாமே அதிகமாக எங்கெங்கே இருக்கும்? மில்க், பாலில், எக்ஸில், லிவரில், கிரெயின்ஸில், பச்சை காய்கறிகள், பால், முட்டை, கல்லீரல்ல, பச்சை காய்கறிகள்ல, கிரெயின்ஸ்ல, முழு தானியத்துல. ஓகே, பெலாகிராவை எந்த டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து பெலாகிரா, எந்த வைட்டமின் குறைபாடுனால பெலாகிரா அப்படின்ற டெஃபிஷியன்சி டிசீஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னா வைட்டமின் B3ன்ற நயாசின் கம்மியாகிறதுனால என்ன நடக்குதுன்றத பாருங்க. ஞாபக மறதி, ஞாபக மறதி அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டா இந்த இது மறந்து போறது, இந்த பர்டிகுலர் நடந்த சினாரியோவே உங்களுக்கு மறந்து போறது அப்படின்னு இல்லை, பிரெயின் ஃபாக்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் என்னமோ சொல்ல வந்தனே அப்படின்னு நம்ம இப்போ அடிக்கடி சொல்ற மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன் இருக்கா, அப்போ உங்களுக்கு வைட்டமின் குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம்.
நம்ம என்னமோ சொல்ல வருவோம், ஆனால் அது என்ன பேசிகிட்டு இருந்தோன்றதே மறந்து போயிடுவோம். பிரெயின் ஃபாக், அந்த மாதிரியான பிரெயின் ஃபாக் அப்படின்ற லாஸ் ஆஃப் மெமரி, டயரியா வயிற்றுப்போக்கு, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஸ்கின் அங்கங்கே தடிச்சு போயிடுது. இது எல்லாமே பெலாகிராவோட சிம்டம்ஸ். ஓகே, தென் வைட்டமின் B5 அப்படின்ற பேண்டோதெனிக் ஆசிட், இதுவும் நம்ம முன்னே டிஸ்கஸ் பண்ண மாதிரி முட்டை, பால், கல்லீரல், கிரெயின்ஸு, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். இது எதுக்கு பேண்டோதெனிக் ஆசிட் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ஸ்கின் மெயின்டெனன்ஸ். இப்போ இங்கே படித்த மாதிரியே தான் ஸ்கின் வேணும் அப்படின்னா, அதாவது ட்ரைடு ஸ்கின் இல்லாமல், இன்ஃப்ளமேட்டரி ஸ்கின் இல்லாமல், தோலில் வறட்சி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா B5 வந்து எடுத்துக்கணும். B6 அப்படின்றது பெரிடாக்சின். இது வெரி ஈஸி. டெர்மாட்டிட்டிஸ், டெர்மா அப்படின்னாலே ஸ்கின் டிஸார்டர்ஸ், தோலில் வர செதில் போன்ற தோள்கள், நரம்பு குறைபாடுகள், தோலில் காஸ் ஆகிற ஒரு சில நோய்கள், தோல் நோய்கள் வந்து கொடுக்குது. ஓகே, வைட்டமின் B12, இது நிறையா லேடிஸ், B12 வெரி இம்பார்ட்டன்ட். நிறையா இந்தியன் லேடிஸ், எஸ்பெஷலி இந்தியன் லேடிஸ்க்கு 80% ஆஃப் இந்தியன் லேடிஸ்க்கு இந்த டிசீஸ் இருக்குன்றாங்க, விச் இஸ் கால்ட் அஸ் பர்னீஷியஸ் அனீமியா. வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நோட் இட் டவுன். பர்னீஷியஸ் அனீமியா அப்படின்ற உயிரை போக்கும் ரத்த சோகை. அப்போ அப்படின்னா ரத்த சோகை அப்படின்னா அங்கே பிளட் இல்லை. என்ன பிளட் இல்லை? ரெட் பிளட் செல்ஸோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை தான் டிக்ரீஸ் இன் ரெட் பிளட் செல் ப்ரொடக்ஷன். ரத்த சோகை அப்படின்ற அனீமிக் கண்டிஷன் எதனால் வருது அப்படின்னா, ரெட் பிளட் செல் சொல்லக்கூடிய சிவப்பு அணுக்கள் வந்து கம்மியாயிட்டு வருது, அதோட ப்ரொடக்ஷன் கம்மியாயிட்டு வருது. இதனால என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸ் குறைய ஆரம்பிக்கும். அடுத்த சிம்டமாவே உங்க எலும்புகள்லாம் டீஜெனரேட் ஆகும், எலும்பு வீக் ஆகும். அப்படின்னா வைட்டமின் B12 அங்கே கம்மியாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். பர்னிஷியஸ் அனீமியா. அப்போ உங்களுக்கு மோஸ்டா இந்த ஸ்லைடை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? பெலாகிரா டிசீஸ்னா என்ன, பெரிபெரினா என்ன, எந்த வைட்டமின் குறைபாடுனால வரலாம், தென் பர்னிஷியஸ் அனீமியா எந்த வைட்டமின் குறைபாடுனால வரலாம், ஸ்கர்வி எந்த வைட்டமின் குறைபாடுனால வரலாம், வைட்டமின் B12 அப்படின்றது எஸ் ஐ forgot to tell you one thing. ஒரே ஒரு வைட்டமினை விட்டுட்டு மற்றது எல்லாமே பாடியில ஸ்டோர் பண்ணிக்க முடியும். வைட்டமின் B12 மட்டும் ஹியூமனோட லிவர்ல போய் ஸ்டோர் ஆயிக்கும். மற்ற எல்லா வைட்டமின்ஸுமே அப்பவே வெளியே வந்துடும். ஓகே, வைட்டமின் C அப்படின்ற அஸ்கார்பிக் அமிலம் இருக்காங்க இல்லையா, இவங்க கம்மியாகிறதுனால ஸ்கர்வி அப்படின்ற கம்ஸ், நம்மளோட பல்லில் இருக்கக்கூடிய ஈறு சொல்றோம்ல, அதுல இருந்து ரத்தம் வரும், ப்ளீடிங் ஆஃப் கம்ஸ் அண்ட் டிலேடு ஹீலிங் ஆஃப் wounds. நம்ம உடம்புல ஏதாவது wounds அப்படின்ற wounds கிரியேட் ஆனிச்சுன்னா, ஏதாவது இன்ஜுரி கிரியேட் ஆனிச்சுன்னா, காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதுல இருந்து அது நம்மளால சீக்கிரம் குணமடைய முடியாது. எப்போ? வைட்டமின் C கம்மியாகிறப்போ. ஓகே, இப்போ நம்ம இது ஈஸியா அகெயின் ஒன் டைம் ரிப்பீட் பண்ணுவோம். ரிப்பீட் ஆஃப்டர் மீ. நம்ம எப்படி நம்ம வைட்டமின் சாப்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டோம். இஃப் யூ டோன்ட் லைக் மீ ரிப்பீட்டிங் இட், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. அண்ட் நான் இதை ஒரு ஜஸ்ட் ரிவிஷன் கொடுத்துட்றேன் பாருங்க. நம்ம எப்படி ஞாபகம் வச்சுட்டோம்? சென்டர்ல 2 P எழுதிட்டோம், BCANRT அப்படின்னு ஞாபகம் வச்சோம். வைட்டமின் B1, B2, B3, B5, B6, தென் B7, B12, வைட்டமின் C. ஓகே, thiamine, riboflavin, niacin, pantothenic acid, then pyridoxine, B அப்படின்னு சொல்ற வைட்டமின் B, cyanocobalamin, பயோட்டின், cyanocobalamin, A ascorbic acid. ஓகே, ரிவைஸ் பண்ணிட்டோம். தென் இம்பார்ட்டண்டா வேற என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, B1 என்ன டிசீஸ்? பெரிபெரி. B2 என்ன டிசீஸ்? அரிபோஃப்ளாவினோசிஸ். B3 என்ன டிசீஸ்? பெலாகிரா. B6 டெர்மாட்டிட்டிஸ். B12 பர்னீஷியஸ் அனீமியா. ascorbic acid, scurvy. That's it.
Okay, that's it. We have studied the important terms and என்னென்ன டெஃபிஷியன்சி அப்படின்றத நல்லா ரிவைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி மினரல்ஸை படிச்சிருவோம். தாது உப்புக்கள் இருக்காங்க இல்லையா, என்னென்ன தாது உப்புக்கள் நம்ம உடம்புக்கு அதிகமாக தேவை அப்படின்றத பார்த்துருவோம். எஸ், இங்கே பாருங்க, என்னென்ன மினரல்ஸ் நம்ம பாடிக்கு அதிகமாக தேவை அப்படின்னா கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம். கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் அண்ட் மெக்னீசியம். இந்த 5 மினரல்ஸுமே மேஜர் எலிமெண்ட்ஸ், அதாவது இதெல்லாம் நம்ம உடம்புக்கு அதிகமாக தேவை. என்னென்ன? ரிப்பீட் ஆஃப்டர் மீ. கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம். ஓகே, இவங்க எல்லாம் நம்ம பாடிக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய மினரல்ஸ். ஓகே, அப்போ ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புக்கு கம்மியாக இவங்க இருந்தால் போதும் அப்படின்னா என்ன அப்படின்னா சல்ஃபர், கந்தகம், அயன், இரும்பு, குளோரின் எல்லாம் குளோரின் டெஃபிஷியன்ட் ஆகும்போது, குளோரின்லாம் ஒரு சால்ட், இது டெஃபிஷியன்ட் ஆகும்போது தான் காலரா இருக்கு இல்லையா, காலரான்ற ரைஸ் வாட்டரி ஸ்டூல்னுவாங்க, கஞ்சி தண்ணி மாதிரி இருக்குமா டயேரியா, நம்மளோட மோஷன் போகிறது அந்த அளவுக்கு லூஸ் மோஷனாக இருக்குமா. அது மாதிரி போகிறதுனால குளோரின் டெஃபிஷியன்ட் ஆகுறதுனால நமக்கு என்ன ஆகுது? டீஹைட்ரேஷன் நடக்குது. அப்போ தான் நமக்கு ஓரல் ரீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஆர்எஸ் பவுடர் சொல்கிறாங்க இல்லையா, அதை கொடுக்கறதுக்கான ரீசன் இந்த மினரல்ஸ் எல்லாத்தையும் நம்ம உடம்புல தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஓகே, இப்போ ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்காங்க அப்படின்றத படிச்சிருவோம். ஸோ இப்போ 5 மேஜர் மினரல்ஸ், மேஜர் மினரல்ஸ் அதிகமாக தேவைப்படக்கூடியது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல. கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், சோடியம் அண்ட் பொட்டாசியம். தென் கம்மியாக தேவைப்படக்கூடிய மினரல்ஸ் சல்ஃபர், அயன், குளோரின், கோபால்ட், காப்பர், ஜிங்க், மாங்கனஸ், மாலிப்டினம், அயடன், செலினியம். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 5 மட்டும் படிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 5 இல்லாமல் மற்ற வர காம்பினேஷன்ஸ் எல்லாமே ட்ரேஸ் எலமெண்ட்ஸ். இன்கேஸ் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் மேஜர் மினரல் எது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த 5லேருந்து ஒன்று நீங்கள் எழுதிடலாம். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு கம்மியாக உடம்புல தேவைப்படுறது மட்டும் எழுதுங்கன்னா நீங்கள் படிக்காததுலேருந்து தான் ஒரு எலிமெண்ட்ஸ் வரப்போகுது. அப்போ படிக்காததுலேருந்து இருக்கிறது, அப்போ மிச்சம் 3 படிச்சது இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் அந்த மேஜர் எலிமெண்ட்ஸான 5 மேஜர் மினரல்ஸான 5 மட்டும் படிச்சுக்கோங்க. கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் மற்றும் மெக்னீசியம். சிம்பிள். எஸ், இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வச்சு படித்தோன்னா டெஃபினட்டாக நம்ம எக்ஸாமில் நல்லபடியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம எழுத போகிற கொஷின்ஸ் எல்லாம் MCQ கொஷின்ஸ், தெரிஞ்சாலும் கன்ஃபியூஸ் பண்ணி விடக்கூடிய கொஷின்ஸ். ஓகே, இப்போது கால்சியம் நமக்கு நல்லாவே தெரியும் எங்கேருந்து கிடைக்கும். டைரி ஃபுட்ஸ்லேருந்து, பால் பொருட்கள்லேருந்து கிடைக்கும். ராகி, மில்லட்ஸில் இருக்குது. பாலுக்கு அடுத்தபடியாக கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய ராகியிலேருந்து கிடைக்குது. தென் நமக்கே நல்லாவே தெரியும் கால்சியம் கம்மியாக நம்ம ரிப்பீட்டடாக அட்வர்டைஸ்மெண்ட்டில் கேட்கக்கூடிய வேர்ட் கால்சியம் குறைபாடு, அதனால எலும்பு தேய்மானம் நடக்குது அப்படின்னு. ஓகே, போன் ஹெல்த்துக்கு தேவை கால்சியம். போன் டிஃபார்மேட்டர்ஸ் அப்படின்னா போன் என்ன டிஃபார்ம் அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரிஜினல் பொசிஷன்ல இல்லாமல் வேற இடத்துக்கு அது நகர்ந்து போகிறது. ஓகே, போன் டிஃபார்மேட்டர்ஸ் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர்ல இல்லாமல் வேற ஸ்ட்ரக்சருக்கு மாறுது. இது எல்லாமே போன் டிஃபார்மேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஆஸ்டியோபோரோசிஸ் இன் அடல்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மினரல் கம்மியாகிறதுனால ஆஸ்டியோபோரோசிஸ், பெரியவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் நடக்குது. விச் மீன்ஸ் நம்ம போன்ல ஓட்டையா விழுந்துரும். நம்ம போன் எப்படி இருக்கும்? பொடி பொடியா ஓட்டையா மாறின மாதிரி ஆயிடும். எப்போ? கால்சியம் கம்மியாகிறதுனால. சோடியம் நம்ம நார்மலாக எடுத்துக்கிற உப்புல இருந்து தான் கிடைக்குது. இது எதுக்கு அப்படின்னா மெயின்டைன் ஃப்ளூயிட் பேலன்ஸ், அமில கார சமநிலையை சீராக வைத்தல். ஓகே, அது ஒரு வேலை இதுக்கு. தென் இது பாருங்க, நரம்பு உணர்திறன்னு சொல்லக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிஷன். நம்ம நர்வா போய் மசில் கிட்ட இந்த வேலையை நீ செய் அப்படின்னு சொல்லணும்னா அங்கே ஒரு டிரான்ஸ்மிஷன் நடக்கும். சோடியம் பொட்டாசியம் பம்ப்னு படிப்போம்.
அதெல்லாம் ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்னா சோடியம் தேவை. சோடியம் நம்ம உடம்புல கம்மியாகும் போது டெஃபினட்டாக தசைப்பிடிப்பு அப்படின்றது மசில் கிராம்ஸ் அதிகமாக நடக்கும். ஓகே, இது மசில் கிராம்ஸ் அப்படின்றது B12 கம்மியாகிறதுனாலும் நடக்கலாம். நரம்பு தூண்டல்கள் கடத்த இயலாமை, அப்போ டிரான்ஸ்மிட்டர்ஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால நரம்பு தூண்டல்கள், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஹீட் கிட்ட நம்ம கையை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா டெஃபினட்டாக கையை நம்ம இழுப்போம். அப்போ உங்களோட நரம்புகளோட ஆக்ஷன்ஸ் அங்கே தடைப்படுது அப்போ சோடியம் கம்மியாகிறப்போ. தென் பொட்டாசியம் அப்படின்னு கேட்ட உடனே உங்களுக்கு பனானா ஞாபகம் வந்துடணும். ஏன்னா பனானா இஸ் ரிச் இன் பொட்டாசியம். இதை விட்டுட்டா பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறது சக்கரவள்ளி கிழங்குலையும் ஸ்வீட் பொட்டாட்டோலையும், தென் நம்ம டெண்டர் கோகோனட்னு சொல்லக்கூடிய இளநீல பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. தட் இஸ் வை நமக்கு லூஸ் மோஷன்ன்ற டயரியா வந்துச்சு அப்படின்னா டாக்டர் வுட் அட்வைஸ் அஸ் டு ட்ரிங்க் டெண்டர் கோகோனட் அப்படின்ற இளநியை குடிக்க சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் தே ஆர் ரிச் இன் மினரல்ஸ் அண்ட் சால்ட்ஸ். அதனால Na அப்படின்ற சோடியமும் K அப்படின்ற பொட்டாசியத்தையும் நம்ம அதிகமாக எடுத்துக்குவோம். நமக்கு ரீஹைட்ரேட் ஆகும் பாடியில் மினரல்ஸ் எல்லாம். ஓகே, தசை சோர்வுகள் அதிகமாகும் பொட்டாசியம் இல்லைன்னா. நரம்பு தூண்டல்கள் கடத்த இயலாமை அதே மாதிரி தான். ஏன்னா சோடியம் பொட்டாசியம் பம்ப், நான் சொன்னல, தே போத் ஆர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஓகே, தென் அயன் அப்படின்றது நல்லாவே நமக்கு தெரியும். விச் என்ன பண்ணுது, இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின். அயன் அப்படின்றது கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீமோக்ளோபின் கம்மியாகும். ஹீமோக்ளோபின் கம்மியாச்சுன்னா அதை தான் நம்ம அனீமிக் கண்டிஷன் சொல்கிறோம், அனீமியா ரத்த சோகைன்னு சொல்கிறோம். இது எங்கே அதிகமாக இருக்குது? பச்சை கீரைங்களில், பேரிச்சம்பழங்களில், பிராக்கலி, முழுதானியங்கள், கிரெயின்ஸில், மீனில் அண்ட் லிவர். இதனால தான் செவருட்டி அப்படி சொல்லுவோம் இல்லையா, லிவர் அப்படின்றதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் தட் பர்டிகுலர் இண்டிவிஜுவல் is deficient in iron. Then iodine அப்படின்றத தான் நம்ம டேபிள் சால்ட்ல இருந்தே கிடைக்குது. ஸோ அயோடின் அப்படின்றது எதுக்கு தேவை? ஃபார் த தைராய்டு ஹார்மோன் டு ஒர்க் ப்ராப்பர்லி. தைராய்டு ஹார்மோன்கள் ஒழுங்காக ஒர்க் பண்ணும் அப்படின்னா அயோடின் அங்கே தேவை. அயோடின் கம்மியாச்சு அப்படின்னா நெக் ரீஜன்ல இருக்கக்கூடிய தைராய்டு அப்படின்ற கிளாண்ட் வீக்கமாகும். காய்டர் அதை தான் சொல்லுவோம். காய்டர் முன்கழுத்து எப்படி இருக்கும், கொஞ்சம் வீக்கம் அடைஞ்சு தெரியும். காய்டர் அப்படின்னு சொல்கிறோம் அந்த டிசீஸை. ஓகே, தென் வாட்டர் எதுக்கு தேவை? அப்போ நம்ம நல்லாவே படிச்சுட்டோம். இத்தனை வைட்டமின், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ், இது எல்லாம் ஒர்க் ஆகணும்னா, இதில் இருந்து எனர்ஜி கிடைக்கணும்னா வாட்டர் அப்படின்றது மிக அவசியமானது. ஏன்னா இது கரைப்பானாகவும் டிசால்விங் ஏஜென்ட்டாகவும் உடலில் நடைபெறும் பல வளர்ச்சி மாற்ற நிகழ்ச்சிகளிலும் வளர்சிதை மாற்ற நிகழ்ச்சிகளிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது ஆனபாலிசம், மேட்டபாலிசம் சொல்றோம்ல, கேட்டபாலிசம், எனர்ஜியை அதை உடைக்கிறதுக்கும் ஆக்குறதுக்கும் வாட்டர் இல்லாம அங்க நடக்காது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம உடம்புல ஒரு கார்போஹைட்ரேட் உடஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா இங்க இருந்து வாட்டர் ரிமூவ் ஆகணும். ஆமா இல்லையா? அப்போ பல மூலக்கூறுகள், ஸ்டார்ச்சுகள் பாருங்க, நீரானது இந்த மூலக்கூறுகளிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. அப்போதான் அங்கே எனர்ஜியே கிடைக்குது. அப்போ வாட்டர் அப்படின்றது நாட் ஒன்லி இதுக்காக மட்டும் கிடையாது, நம்ம உடம்புல இருந்தும் எக்ஸ்கிரீஷன், கிட்னியிலிருந்து எல்லாம் தேவையில்லாத வேஸ்ட் எல்லாம் வெளியே அனுப்பணும் அப்படின்னாலும் நமக்கு யூரின், இந்த ஃபார்ம் ஆஃப் யூரின், வாட்டர் தேவைப்படுது. ஓகே, அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிடணும் ஃபார் எனர்ஜி? நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்க ஒரு நாளைக்கு 150 to 200 grams ஆஃப் கார்போஹைட்ரேட் தேவை. ப்ரோட்டீன்ஸ் அப்படின்றது 40 கிராம். அப்போ நம்ம 1 கிலோகிராமுக்கு 1 கிராம் அப்படின்றது தான் ஸ்டாண்டர்ட் வெயிட் இல்லையா? அப்போ 40 கிராம்ஸாவது நம்ம ப்ரோட்டீன்ஸை எடுத்துக்கணும். லிபிட்ஸ் அண்ட் ஃபேட் அப்படின்றது 35 கிராம்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி I am ending this session by beautifully discussing every details of vitamins, minerals and water by ending the whole chapter health and hygiene அப்படின்ற சாப்டரை இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. I will meet you with ஹியூமன் டிசீசஸ் அப்படின்ற மனித நோய்களை எந்தெந்த காரணிகள்லாம் நமக்கு
கொடுக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹியரிங் இட். எஸ், தேங்க்யூ.